Hi everybody, this is Anjaraipetti. It's me Surya. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வியூ ஏற்காடுல இருக்கக்கூடிய லேடி சீட். இப்போ நீங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இங்கிருந்து பார்த்தோம்னா சேலம் மாநகரம் முழுமையா கிளியரா தெரியும். அந்த பக்கம் கொஞ்சோண்டு தண்ணி தெரியுது பாத்தீங்களா? அது இங்கிருந்து பார்க்க அப்படிதாங்க இருக்கு. ஆனா அதுதான் மேட்டூர் டேம். அதுக்கு ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா தொப்பூர் தருமபுரி, இந்த பக்கம் பார்த்தோம்னா சேலம், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ். ஸோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நிகழ்ச்சி பார்க்க தயாராக இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பூமி புள்ளிடம் சொல்லாத வார்த்தை, காற்று நம்மிடம் சொல்லாத வார்த்தை, சுவாசம் இதயத்திடம் சொல்லாத வார்த்தை, இறைவன் இயற்கையிடம் சொல்லாத வார்த்தை காதல். ஹலோ, கட்டம் போட்ட சட்டை பிரேம் எங்க வைக்கிற? ஹலோ, கட்டம் போட்ட சட்டை பிரேம் எங்க வைக்கிற? இது. வெல்கம் டு அஞ்சரைப்பேட்டி. இட்ஸ் மீ சூர்யா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம் நாட்டு சமையல் செக்மெண்ட்ல சமைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் சேலம் எபிசோட்ல மீச வச்ச ஆண் குழந்தை ஒருத்தர் வந்துக்கிறாரு. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். உங்க பேர்? முகுந்தன். முகுந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் முகுந்தன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கழட்டி மாட்டிட்டு போனாங்க. என்ன இப்ப நல்லா இருக்கிறேன். என்ன பண்றீங்க? ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கு. மேனேஜரா இருக்கீங்க. ஹோட்டல்ல மேனேஜர் அப்படிங்கிறதுனால திடீர்னு நம்ம அஞ்சரைப்பேட்டி ஷோக்கு வந்துட்டீங்களா? இல்ல நிஜமாவே சமைக்க தெரியுமா? ஓரளவுக்கு சமைக்க தெரியும் சார். ஓரளவுக்குன்னா பாதி சமைச்சிட்டு மிச்சத்தை அரைவேக்காடா விட்டுருவீங்களா? இல்லை சார், நான் ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன். நல்லாவே சமைப்பீங்க. ஓகே, நல்லா சமைக்கிறாரா அப்படிங்கிறத கடைசியா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போறேன். நீங்க நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்? சூரப்பள்ளி சிக்கன். சூரக்கோட்டை? சூரப்பள்ளி சிக்கன். சூரப்பள்ளி சிக்கன். அது என்ன சூரப்பள்ளி சிக்கன்? சொந்த ஊர் சூரப்பள்ளி. ஓகே, அங்கதான் இந்த சிக்கன் செய்ய கத்துக்கிட்டீங்க. ஒருவேளை அதே சிக்கன் எடுத்துட்டு வந்துருக்கீங்களோ? இல்ல சார், இப்போ புதுசா செய்ய போறோம். சூரப்பள்ளி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். கறிவேப்பிலை, உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள், வரமிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், சிக்கன். சூரப்பள்ளி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எப்படி செய்ய போறோங்க நம்ம வியூவருக்காக கொஞ்சம் சொல்லுங்க. கடாயை அடுப்புல வச்சுட்டு ஆயில் விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, நம்ம ரீகேப்ல கடைசியா பார்த்துக்கலாம். மேக்கிங் மட்டும் சொல்லுங்க, ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்க. ஆயில் ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறோம். சரி, விட்டுக்கிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறோம். அப்புறம் வரமிளகாய் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அப்புறம் சிக்கனை போட்டு வேக வைக்கிறோம், கொஞ்சம் வதக்குறோம். சரி, வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் தூள் போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சரி, ஓகே. சேர்த்து இறக்கினோம்னா நமக்கு சூரப்பள்ளி சிக்கன் ரெடி ஆயிடும். ஓகே, ப்ராசஸ் கேட்கும்போது சிம்பிளா தான் இருக்கு. பட் வந்து செய்யறது வந்து அஞ்சரைப்பேட்டியில சேலம் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஆண்மகன் எனக்கு சமைக்க போறாரு. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க சார். இப்ப புரியுதா உங்களுக்கு இவர் ஏன் சமைக்க கத்துக்கிட்டாருன்னு? வீட்டுல யார் சமையல்? ஒய்ஃப் தான். இல்லையே, ஒய்ஃப் தான் அப்படிங்கும்போதே தெரியுதே உள்ளதான் உள்குத்து இருக்குன்னு. இல்ல சார், ஒய்ஃப் தான் சமைப்பாங்க. இருந்தாலும் ஒய்ஃபுக்கு ஹெல்ப்பா நம்ம ஏதாவது கத்து வச்சுக்கணுங்கிறதுக்காக. ஆமா, சாமியில அவங்க த்ரிஷா, இவர் விக்ரம். அவங்க வந்து வெங்காயத்தை வெட்டி வெட்டி கொடுப்பாங்க, இவர் வந்து அரைச்சு கொடுப்பாரு. அப்படியா? அப்படியே வச்சுக்கலாங்க சார். சூப்பர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சூரப்பள்ளி சிக்கன் இப்படி செய்ய போற ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. முதல் டைம் சேலம் எபிசோட்ல 2 ஆம்பளைங்க சேர்ந்து சமைக்கிறதுனால மழை வர்ற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ நேரம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இடிக்குதான், திடீர்னு மரம்லாம் சாய் தான் மாப்பிள்ள, யானையெல்லாம் செத்து கிடக்குது மாப்பிள்ள அப்படிங்கும்போது இங்கே கோழி செத்து கிடக்குது. இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். சூரப்பள்ளி சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். ஓகேவா? ஆண்டவா, சமையல் முடிக்கிற வரைக்கும் மழை வராமல் பார்த்துக்குப்பா. மழை நம்மளை ஆசீர்வதிக்குதா இல்லை சமைக்காத ஓடுன்னு திறத்த போதான்னு தெரில. ஓகே, இப்போ கடாய் வச்சாச்சு. அடுத்து ஆயில் ஊற்றணுமா? ஆமாம் சார். ஓகே, கடாய் காயணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, காஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றிக்கலாம் சார். காஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றிக்கலாமா? இப்போ ஆமாம் நீங்கள் இல்லை, எடுத்து கையில் வச்சுக்கலாங்க சார். அப்படியே ஏன் அவ்வளோ கஷ்டம்? கீழே போனாமல் அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம் கடாய் காயிற வரைக்கும். ஓகே, என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? ஹோட்டலில் மேனேஜர் ஆகிறேன் சார். ஆமாம், ஹோட்டலில் மேனேஜர் முன்னாடியே சொன்னீங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆமாங்க சார். எப்படி நீங்கள் ரொம்ப ரூடான கஸ்டமர்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சிரிச்சிட்டே அது அப்படி சிரிச்சிட்டே மூஞ்சி பார்த்து நான் இழிச்சவான்னு சொல்லிட்டு போறான். நம்மள பல பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் நம்மள.
ஓகே, கடாய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஊற்றிடலாமா? ஊற்றிடலாங்க சார். ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயற வரைக்கும் என்ன செய்யலாம்? நம்ம வெயிட் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது ஆட் பண்ணுமா அதில்? இல்லை சார், எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயத்தை. பெரிய வெங்காயம் பொதுவாக சிக்கன்னா சின்ன வெங்காயம் தானே போடுவாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுருக்கீங்க. எங்கள் ஊர் சிக்கன்லாம் நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போடுவோம். ஓ, உங்கள் ஊரில்? ஆமாங்க சார். ஓகே. உங்கள் ஊர்லலாம் பெட்டர் மார்க் ஸ்லைடு தான். ஆமாங்க சார். ஸ்டீப் வந்தாலும் கொளுத்த மாட்டீங்க? கொளுத்த மாட்டோம். அப்படி தானே? ஆமாங்க சார். கரண்ட் போச்சுன்னா? கரண்ட் போச்சுன்னா யூபிஎஸ். பார்த்தீங்களா, இதான் அவங்க டக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சமைக்க போகிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நான் சமைச்சு ப்ராக்டிஸ் இருக்கா? சமைச்சிருக்கேன் சார். எங்கள் வீட்லையா? வீட்டில் இல்லை உங்கள் ஒய்ஃப் அட்மையர் பண்ணுறதுக்காக சமைச்சிருக்கீங்களா? இல்லை, நாமளா கற்றுக்கணுங்கிறதுக்காகவே. ஓ, நமக்கும் நாளைக்கு நமக்கும் 4-5 பொதறி விஷயம் தெரியணும். ஆமாங்க சார். குழம்பு வைக்க தெரியணும், சாம்பார் வைக்க தெரியணும், ரசம் வைக்க தெரியணும். இந்த மாதிரி என்ன நாலேஜ், ஜென்ரல் நாலேஜெல்லாம் நமக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தானே? ஆமாங்க சார். நல்ல நாலேஜ்ண்ணா. ஓகே ஜி, அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போடுறோம். பெரிய வெங்காயத்தை போடுறோம். ஓகே, பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அதை வதக்கணுமா? வதக்கணும். ஓகே, பொன்னிறமாக வர மாதிரியா? ஆமாங்க சார். ஓகே, பச்சை கலர் வந்து ஒத்துக்க மாட்டீங்களா? பச்சை கலர் வந்தாலும் வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் புதினா ஆட் பண்ணால் பச்சை கலர் ஆயிரும். ஆமாங்க சார். ஓகே, சூரப்பள்ளி சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வேற என்ன ஆட் பண்ணணும்? சிக்கனை போடணும். வரமிளகாய் போட்டு வதக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சூரப்பள்ளி சிக்கன். அதுக்கு வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் இந்த ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறோம். இந்த கோட்டை தாண்டி வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு அண்ணன் ஒத்த கால நிற்கிறாரு. நல்லா நில்லுங்கண்ணா. ஓகே, ஸோ அடுத்து வரமிளகாய். இல்லை, இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் வதங்கணும். வதங்கணுமா வதக்கணுமா? வதக்கணும். வதக்கிறது நாம, வதங்கிறது அது. கவிதை சே, அருவியா கொட்டுதுன்னு. இடையில மானே தேனே பொன்மானெல்லாம் சேர்த்துப்பீங்க? அதெல்லாம் அப்பப்போ சேர்த்துப்பீங்க. எங்கெங்க தேவைப்படுதோ அப்பெல்லாம் சேர்த்துப்பீங்க. அப்போ நீங்க கமலஹாசன், உங்களோட பேர் யாரு? கௌதமி. கௌதமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னோட ஒய்ஃபை பிடிக்கும் சார். ஓ, உங்க ஒய்ஃப் பேர் கௌதமியா? சூப்பருங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, இவர் கமல், அவங்க கௌதமி. அடாடாடாடாடாடாடா, ஒரே ரொமான்ஸ் தான். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ சிக்கன் வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? 1/4 கிலோ சிக்கன், 250 கிராமுக்கு 3 மிளகாயா? 4 மிளகாய். 4 மிளகாய் காரமாக இருக்காது? எங்கள் ஊரில் இப்படி தான் மீங்க செய்யுங்க. நான் எதுவும் கேட்கல. கேட்டால் இது சூரப்பள்ளி சிக்கன் அப்படி தான் செய்வோம் அப்படிவீங்க. ஓகே, அதுவும் நல்லா வதங்க வைக்கணும். ஓகே, நம்ம இந்த கடுகு உளுத்தம்பருப்புலாம் போடுறோம் அதெல்லாம். ஓகே, ஒரு இயற்கையான சூழலில் இயற்கையாக கிடைச்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகான லொக்கேஷன். என்னமோ தெரியல, கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு மழையை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பின்னாடிலாம் இருட்டாயிடுச்சு அப்படியே. ஸோ ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் இருக்கும். அதே மாதிரி டிஷ்ஷும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ஜி? சிக்கன் சார். சிக்கனா எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லையா? நம்ம தான் ஆல்ரெடி எண்ணெய், அது போதும். அதுவே போதும். அப்புறம் தண்ணி எதுவும்? தண்ணியெலாம் வேண்டாம். ஓ, இதே எண்ணெயிலேயே வந்து நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். சூப்பருங்க, சூப்பர். நல்ல ஒரு டிஷ்ஷு. ஃபஸ்ட் டைம் நம்ம சேலம் எபிசோடில் திரு முகுந்தன் அவர்கள் சமைச்சிட்டு இருக்காரு. இவருடைய டேஸ்ட்டு, இவருடைய குக்கிங் ஸ்டைலு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து நல்லா பாடுவார் அப்படின்னு நம்முடைய ரகசிய புலனாய்வுத்துறையிலேருந்து ஒரு செய்தி வந்தது. என்ன முகுந்தன்? ஆனால் யாரும் பொய் சொல்லியிருக்கேன். இல்லையே, கிளப்பியிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச ரகசிய புலனாய்வுத்துறை அது. அதனால் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. சொன்னது யார் தெரியுமா? சார், உங்களுடைய கனவு கன்னி, இல்லத்த அரசி. அவங்க தான் சொன்னாங்க. அப்போ அவங்க பொய் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக நிறைய பொய் சொல்லுவாங்க. நீங்கள் கூட அழகா இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம், அதுவும் பொய் தான். அப்போ அவங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னது? நான் உண்மையை தான் பேசுவேன். நம்புற மாதிரி இல்லையா? அது எப்படி ஒரு பக்கம் மட்டும் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அது அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் அவங்கள பொண்ணு பார்க்கும்போது எப்படி என்ன சொன்னாங்க? எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதும் பொய்யா? ஆமாம். என்ன பொசிக்கணும் ஆமாட்டீங்க. இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு தெரிஞ்சு அதுக்காக தான் சமையல் கட்டிட்டு இருக்கேன்ல. அதான் இதுக்கு முன்னாடியே
4-5 சொம்பு 5-6 கரண்டி இதெல்லாம் வந்து தாக்கி இருக்கு இவரை. அனைவரும் பாதாளத்தை நோக்கி ஓடுங்கள், பேச்சுக்கிறதுல மிருகம் இருக்கிறது அப்படியே டப்பிங் போட பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்போ சூப்பராக கம்மக்கிற சிக்கன் வாசம், அது கூட வெங்காயம் வந்து நல்லா வெந்த வாசம் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து மஞ்சள் உப்பு நம்ம இன்னும் ஆட் பண்ண வேலை. இப்போ ரெண்டில் எது ஆட் பண்ண போகிறோம்? மஞ்சள் தூள். ஓகே, அடுத்து உப்பு. ஆஹா, மழை துளி எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ரிசனிங் வந்துட்டே இருக்கு. சூப்பர். அடுத்து உப்பு எவ்வளோ கரண்டி? தேவையான அளவு உப்பு. சரி, ஓகே. ஓகே, சூப்பருங்க. அழகாக மழை துளி ஒவ்வொரு துளியாக சின்ன சின்ன துளிகளாக எங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதை ரசிச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம இறக்குனோம்னா நம்மளுடைய சூரப்பள்ளி சிக்கன் ரெடி ஆகிடும். அப்படி தானே? ஆமாங்க சார். சூப்பர். இந்த கிளைமேட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துக்கு குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கு பிறகு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கணும் அப்படின்னா சுவையான சூரப்பள்ளி சிக்கன் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கி சூடாக பரிமாறினீங்கன்னா சுட சுட கமகமன் இருக்கிற சூரப்பள்ளி சிக்கன் ரெடி. ஸோ நம்ம அஞ்சரை பெட்டி சேலம் எபிசோடில் ஃபர்ஸ்ட் மேல் சமைச்ச டிஷ்ஷும் இதுதான், சூரப்பள்ளி சிக்கன். ஓகே, நான் சாப்பிட்ணும் ஒரு கண்டிஷன் இருக்கு. முருகன் சொல்லுங்க சார். நீங்கள் வந்து எனக்காக பாட்டு பாடியே ஆகணும். ஏன்னா நீங்கள் பாடுவீங்கன்னு உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு பாட வராதுங்களே. வராதுன்னா விட்டுடலாம், ஆனால் அதுக்காக விட்டுறலாம் கூடாது, இழுத்து பிடிக்கணும். பாடுங்க 2 வரி கண்டிஷன், அப்போ தான் சாப்பிடுவேன். என்ன பாட்டு பாடலாம்? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டு பாடுங்க. நல்லா யோசிச்சுங்க. சிக்கனா பாட்டா? பாஷாவா ஆண்டனியா? சிக்கன். ராமனா ராவணனா? சிக்கன் சாப்பிடுங்க. சிக்கன் தானே? நிஜமா? நிஜமா. சரி, சூப்பர். தேங்க்ஸ் முகுந்தன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அஞ்சரைப்படி நிகழ்ச்சிக்காக ஒரு அழகான டிஷ் நீங்கள் எங்களுக்காக சமைச்சு காட்டினதுக்கு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில், நான் உங்கள் கங்கா. ஸோ டெய்லி வந்து டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணி காட்ட போகிற டிஷ்ஷோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு கிறிஸ்பி. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷாக இருக்க போது, ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்க போது. ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணெய், பெருங்காயத்தூள், அவல், கடுகு, காஞ்ச மிளகாய், சேப்பக்கிழங்கு, பிரெட் தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர், கொத்தமல்லி, உப்பு. சேப்பக்கிழங்கு கிறிஸ்பி பண்றதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோடனே அவல் இதில் போட்டு ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயிலில் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். இதோட வந்து கடுகு ஆட் பண்ண போறேன். இது ஒரு சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி ஈஸியாக டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்கா இருக்கும். இதோட வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போறேன். அவல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ண போறேன். இந்த மிக்சரை இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். வாட்டர்ல ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் பவுடர் மட்டும் தான் பண்ண போறோம்.
நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மிக்சர் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நான் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் சோக் ஆகட்டும். இன்னொரு டவா எடுத்துக்கலாம். இதை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஊற வைக்கும் போது வேணும்னா வந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு கூட ஊற வைக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். எண்ணெய் சூடானோடனே இதில் ஒன்று ஒன்றா வைக்கலாம் பொரிக்கிறதுக்கு. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சேப்பக்கிழங்கு கிறிஸ்பி ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணுன்ற ரீகேப்பை நீங்கள் பாருங்கள். தவா எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் அவல் ஆட் பண்ணுங்க. நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்க. இதோட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்க, கடுகு ஆட் பண்ணுங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க, தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ண அந்த மிக்சரோட பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேக வச்ச சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க, வாட்டர் விட்டுக்கோங்க. இந்த மிக்சர் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு டவா எடுத்துக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான உடனே சேப்பக்கிழங்க டீப் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணோம்னா சேப்பக்கிழங்கு கிறிஸ்பி ரெடி. சேப்பக்கிழங்கு கிறிஸ்பி எப்படி பண்ணோட ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு எம்மியான டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். செட்டில் தான் டேக் கேர். இட்ஸ் மீ கங்கா சைனிங் ஆஃப். பை. பட் நான் மட்டும் தான் கிளம்புறேன். அஞ்சேபடி நிகழ்ச்சியில் உங்களுக்கு நிறைய ஃபேவரட்டான ரெசிபிஸ் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் சமைப்போம் பரிமாறுவோம். இதுல மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க, அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தலாம். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? நிவேதா. நிவேதா மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க? அது ப்ளே ஸ்கூலுங்க, குட்டீஸ் தான். ஜாலியாக போகும். ஜாலியாக போயிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிற பர்சன் மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் எப்பவுமே வீட்டில் நல்லா குக் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக. சாப்பிட்றவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது ஓகே, கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து நான் பதில் சொல்கிறேன். பட் நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு செக்மெண்ட்னுடைய ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வருவாங்க. ஓகே. நீங்கள் சமைச்சதை நம்ம பரிமாற போகிறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவார். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே கேட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்குங்க. யார் வர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு பிரேக்கில் அவங்ககிட்ட போய் எப்படிங்க நம்பி சாப்பிட்லாமெல்லாம் கேட்டு வந்துடுவேன். ஓகே. ஓகே, இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம செய்ய போகிறோம்? நான் செய்ய போகிற டிஷ் உப்பு கறி. உப்பு கறி வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ப்ராசஸிங்கில் பார்த்தலாம். உப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது இப்போ பார்த்தலாம். எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், சிக்கன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சத்தூள். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ உப்பு கறி நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸிங் பற்றி நம்ம யூஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. கடாயில் எண்ணெய் விட்டுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு, ப்ரௌனிஷ் அளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு சிக்கன் அதில் ஆட் பண்ணிட்டு. நம்ம தான் அடுப்பே பற்ற வைக்கல, எப்படி ஃப்ரை பண்ணுவோம்? கடாயில் எண்ணெய். ஓகே. அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் சிக்கன் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 தடவை ஃப்ரை பண்ணி கிளறிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா உருண்டு, சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி உருண்டு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துடணும். சூப்பருங்க. இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம மோஸ்ட்லி நாமளே ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்த்தலாம். சரி, ஓகே, இது நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோம் இல்லைங்களா? அப்புறம் கடாய் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கடாய் கொஞ்சம் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றணுமா மேம்? கொஞ்சம் சூடான பிறகு சூடான பிறகு. சரி, ஓகே. இது இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கீங்க. இதை வச்சு நம்ம டேஸ்ட்ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஆமாங்க. இது முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கீங்களா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்களா? இல்லை, இது நிறைய தடவை நாங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால நீங்கள் நம்பி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? டெஃபினட்டாக.
ஓகே, என்ன காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, கடாய் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிருக்கும். இப்போ நம்ம செய்யக்கூடியது வந்து என்ன வெயிட் மேம், என்ன கிராம்ஸ் இருக்கு? நம்ம அதுக்கு தகுந்த 1/4 கிலோ. 1/4 கிலோ. 1/4 கிலோ சிக்கன் இருக்கு. 250 கிராம்ஸ்க்கு உண்டான இன்கிரிடியன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இதுல சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் அதிகமா வேணும். ஹைலைட். எஸ். ஓகே. உப்பு கறி அப்படின்னா இது நம்ம மோஸ்ட்லி நம்ம ட்ரையா வரும். ஏதாவது ரைஸ்க்கு, ரசம், தயிர் சாதம், மேபி இட்லி கூட இதுல ஆனியன் நிறைய போட்டுட்டோம்னா அந்த கிரேவி வரும் இல்லைங்களா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிட்டே இருக்கு. நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க மேடம்? இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில். ஓகே. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், எந்த ஆயில்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆமா, மேபி தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு அழகான சவுத் இந்தியன் டிஷ் செய்துட்டு இருக்காங்க. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து போட போறது வெங்காயமா மேம்? இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆக்சுவலாக உப்பு கறி, இந்த உப்பு கறிக்கு நம்ம டேஸ்ட் கொடுக்க என்ன ஸ்பெஷல் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா தான் ஸ்பெஷல். இது ஸ்பெஷலே. ஓகே. நம்ம மோஸ்ட்லி உப்பு கறி அப்படின்னா நம்ம முன்னாடியே உப்பெல்லாம் போட்டு அதை ஊற வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே. ஆனால் அப்படி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஸ்பெஷல் வேலை, ஏன் வழி தனி வழிங்கிற மாதிரி ஸ்பெஷலாக செய்ய ஸ்பெஷல் இது. ஓகே, போடலாம். போடலாம். 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 டீஸ்பூன். ஓகே. ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு. ஓகே. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி, ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த இஞ்சி பூண்டுலேயே பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிடுறாங்களே, ஏன்? அது வேற ஒரு கலர் வரும், டேஸ்ட் கொஞ்சம் கலர் வரும், ஒரு கிரீனிஷ் மாதிரி வரும். ஓகே. நீங்க பட் கலர் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண எதுவுமே கிடையாது, ஸ்பெஷலா ஜஸ்ட் டர்மரிக் பவுடர் மட்டும் தாங்க. ஓகே. ஓகே. சோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம போடக்கூடியது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். இவ்வளவு மிளகாய் வச்சிருக்கீங்க, இவ்வளவு போட போறோம்? ஆமாங்க, இதுல பச்சை மிளகாய் தான் ஹைலைட். பச்சை மிளகாவோட நிறைய போடணும், பச்சை மிளகாய் தான். இவ்வளோ மிளகாய் போடுறதுனால காரம் ரொம்ப அதிகமா இருக்காதா? இதுக்கு காரம் தாங்க இதோட ஹைலைட். பாங்க, இன்னைக்கு டேஸ்ட் பண்ற சீஃப் கெஸ்டோட நிலைமை என்ன போகுதுன்னு தெரியல. ஓகே மேம், நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. ஆமா. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேம் இவ்வளவு போட்டுருந்தோம். இந்த உப்பு கறி மாதிரி நீங்க வேற ஸ்பெஷலான குக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா என்ன டிஷ் சொல்லலாம்? நான் பண்றது எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறீங்களா? அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுடைய ஹாபிஸ்ல என்ன மேம்? எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்புறம் என்னோட ஸ்கூல் தான் உங்களுடைய ஹாபிஸ் எல்லாமே. சரி, ஓகே. உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஹாபிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் வீட்டினுடைய அலங்கார பொருட்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு மேம்? இது வந்து ஒரு 150 கிராம்ஸ். 150 கிராம்ஸ். 250 கிராம்ஸ் சிக்கனுக்கு 150 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போட்டா டேஸ்டுக்காக அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா மோஸ்ட்லி? சின்ன வெங்காயம் தான். ஓகே, சூப்பர். ரொம்ப நல்லா கம்மன்னு வாசம் வந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள மேடமுடைய ஹாபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் செய்திருக்கிற மாதிரி அது வந்து என்னோட பொண்ணோட இன்ட்ரெஸ்ட், என்னோட டாட்டர் செஞ்சது. இல்லை, நான் இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். இல்லை எனக்கு இது வரைக்கும் நிறைய வீடுகளில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வந்து நிறைய ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பாட்டு பாடுவீங்க நான் கேள்விப்பட்டேன். சீரியஸா மேடம்? நீங்கள் ஒரு சின்ன கோயில் சித்ரா அப்படின்னு இந்த ஏரியாவில் நிறைய டாக்கிங் போயிட்டு வேண்டாம், போதுமா? நான் 2 டிஷ் கூட செஞ்சு தந்துறேன், ஆனா பாட சொல்றதெல்லாம் வேண்டாம். மட்டும் தயவு செய்து அப்படிங்கிறீங்க. ஓகே. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே. இப்போ சிக்கன் போட்டுறலாம். ஆட் பண்ணுங்க. சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது வந்து இன்னும் மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சிக்கன் போடும்போது தான் கடைசியாக தண்ணி ஊற்றணும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சிக்கன் நல்லா உருண்டு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சா போதும், ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் தெளிச்சு விட்டா போதும். ஓகே. ஆனால் நம்ம பெரும்பாலும் ஆயில்லேயே நிறைய சமைக்கிற மாதிரியே தோணுது. இதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்தி தாங்க வேணும், ஏன்னா பச்சை மிளகா நிறைய போடுறோம் இல்லையா? ஓகே. அதனால ஆயில் கொஞ்சம் சேர்த்தி இருந்தால் பரவாயில்ல. ஓகே. சப்போஸ் நம்ம பச்சை மிளகா நிறைய போட்டோம், ஒருவேளை வியூவர் வந்து பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப காரமாக இருக்கும். அப்போ அந்த காரத்தை குறைக்கணும்னு என்ன ஆட் பண்ணணும்?
காரம் தாங்க குறைக்கணும்னு இல்லை, வேற எதுவும் ஆட் பண்ண முடியாது. குறைக்க முடியாது. காரம்னா உரைக்கணும். இப்போ சிக்கன் நல்லா திரண்டு வந்திருக்கு, ஐ மீன் உருண்டு வந்திருக்கு, அப்படிதானே மேடம்? உருண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஓகே. ஆனால் நம்ம உப்பு கறின்னு பேர் வச்சிருக்கோம், இது வரைக்கும் உப்பே நம்ம ஆட் பண்ணல, கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக தான் உப்பு. ஓகே மேம். இதே மாதிரி ஸ்பெஷலாக நீங்கள் குக் பண்ண டிஷ்ஷஸ் வேறு ஏதாவது சொல்லுங்களேன். இதே மெத்தடில் வந்து ஃபிஷ்ஷு செய்யலாம். உப்பு ஃபிஷ். சிக்கனுக்கு பதிலாக உப்பு ஃபிஷ் போட்டுக்கிறோம். ஆனால் இன்கிரீடியன்ஸ் பூரா இதே தானே? இதே இன்கிரீடியன்ஸ் தான். பட் மீன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வேற ஏதாவது ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம்? எதுவுமே வேண்டாங்க. புளியெல்லாம் சேர்த்துவாங்க? அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஃபிஷ் மட்டும் போட்டால் போதும். ஃபிஷ் போட்டு மெதுவாக பரட்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு, லைட்டாக ஒரு கை தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சோம்னா ஃபிஷ் சீக்கிரம் வெந்துடும். இதே மாதிரி உப்பு மட்டன் கூட செய்யலாம். மட்டன் செய்யலாம், பட் அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு வேக வைக்கணும். மட்டன் போது பாயில் ஆக லேட் ஆகும் இல்லைங்களா? ஓகே. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம். இனி நம்ம சேர்க்க வேண்டியது கல்லுப்பும் மஞ்சள் தூளும். மேடம், கல்லுப்பு சேர்க்கறதுக்குண்டான காரணம் என்ன? கல்லுப்பு கொஞ்சம் சுவையை கொடுக்கும். ஃப்ளேவர். ஆமாம், தூளுப்பை விட கல்லுப்பு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு தேவை மஞ்சள் தூள் வேணும். மஞ்சள் தூள். சிக்கன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடும், நல்லா வதங்கிடணும். நல்லாவே ஓரளவுக்கு பாயில் ஆகிடும். ஆக்சுவலாக இதோட உப்பு கறியோட ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஓகே. பிராய்லருக்கு பதிலாக நாட்டுக்கோழி. நீங்கள் செய்கிறதுக்கு பிராய்லர். ஓகே. அது குக்காக லேட் ஆகும். நாட்டுக்கோழி குக்காக லேட் ஆகும். ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம சேர்க்க வேண்டியது கல்லுப்பு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி. ஆமாம். நம்ம மோஸ்ட்லி உப்பு சேர்த்தோம்னாவே அது கொஞ்சம் நீர் விடுற மாதிரி ஆகும். இது பிராய்லர் சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். ஓகே. அதனால ஜஸ்ட் அந்த கப்பில் 1 கப் மூடியில் ஒரு 1.5 கப் தண்ணி விட்டால் மட்டும் போதும். ஓகே. இதில் வந்து ஒரு 2 கப் தண்ணி. 2 கப். ஓகே. ஒரு 2 கப் நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு. சேர்த்தின பிறகு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உப்பு கறி ரெடி ஆகிடும். நம்ம அதுக்குள்ள ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். உப்பு கறி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், சிக்கன் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு பிறகு கடைசியா மஞ்சள் தூள், கல்லுப்பு, தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. வெந்த உடனே இறக்கி சர்வ் பண்ணணும். சுட சுட உப்பு கறி ரெடி. சமைப்போம் பரிமாறுவோம் பகுதியில் நிறைய பகுதியில் இருக்கும். ஹாய் மேம். இவங்க யாரு? என்னோட பிரதர். ஹாய் ப்ரோ, உங்க பேர்? இளைய பெருமாள். இளைய தளபதின்னு சொல்ல வரீங்களான்னு நினைச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ 4th இயர் மெக்கானிக்கல் பிடெக் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெஸ்ட் ஃபியூச்சர். தேங்க்ஸ். ஓகே. அக்காவுடைய சமையல ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு ரொம்ப பிரமிச்சது என்ன சமையல்? உப்பு கறி தான். அப்ப செஞ்சது அப்ப வச்சிருக்காங்க? இல்லைங்க. ஓகே. ஸோ தம்பிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அக்கா செய்திருக்காங்க, அப்படியா? இருக்கலாம். அப்ப நாங்க அவ்வளோ தூரத்துல இருந்து வரோம், ஸ்பெஷலா செய்யல. என் தம்பி நீங்க செகண்டா டேஸ்ட் பண்ண வந்துட்டீங்களே, தம்பியை ட்ரையலுக்கு விட்டுட்டீங்க இல்லையா? ஓகே. நானும் உங்க தம்பி தாங்க. ஓகே. எப்படி? சரி, ஓகே. நம்மளுடைய தம்பி இளைய பெருமாள் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். அவர் தான் இன்னைக்கு நம்முடைய சமைப்போம் பரிமாறுவோம்ல டேஸ்ட் பண்ணி அக்கா சமைச்ச உப்பு கறி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஓகே, நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. அப்படி நானும் டேஸ்ட் பண்றேன். எப்படி இருக்கு இளைய பெருமாள்? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. எப்பயும் செய்யறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பர். இன்னைக்கு உப்பு கறி அப்படிங்கிற ஒரு அழகான டிஷ் பார்த்தோம். ஸோ இங்கே எங்களுக்காக நீங்கள் சமைச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. டேஸ்ட் பண்ணதுக்காக இளைய பெருமாளுக்கு நன்றி. வெல்கம் டு அருண் சுவையில் ஒரு சுவை. உங்கள் ஷெஃப் முபாரக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் கிரன்ச்சி சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாங்களா? சிக்கன், பிரெட் க்ரம், மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பரிக்கா பவுடர், சில்லி, கொரியாண்டர் லீஃப், சோயா சாஸ், ஜிஞ்சர், கார்லிக், ஆயில், சால்ட், ஒயிட் பெப்பர், எக். தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். இப்போ அது எப்படி செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு
எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிக்கனை போடுறோம். கிரீன் சில்லி, பெப்பரிக்கா பவுடர் 1/4 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் லீஃப் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், garlic 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட் 2 pinch, egg, fish sauce 1/2 teaspoon. இது ஒரு 5 நிமிஷம் மேரினேஷன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயிலை ஊற்றுங்க. இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும், 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம மேரினேஷன் பண்ண வச்ச சிக்கனை இப்போ பிரெட் க்ரம்மில் டிப் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்மில் டிப் பண்ணி ஆயில் சூடானதுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட கிரன்ச்சி சிக்கன் ரெடி. க்ரம்மில் டிப் பண்ணி கொஞ்சம் அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா அந்த க்ரம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இன்செட் ஆகும். ரெண்டாவது க்ரம்மு அப்படியே அந்த க்ரம்மு தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸை கொடுக்குறது. க்ரம்மு உள்ளே மேலே கோட்டட் ஆனதுனால உங்களுக்கு வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வெளியே வராது. ரெண்டாவது எக்கு சேர்த்து இருக்கிறனால க்ரம்மு நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய கிரன்ச்சி சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். இது ஃப்ரை ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாங்களா? கிரன்ச்சி சிக்கன் செய்ய போல் எடுத்துக்கோங்க. சிக்கன், மிளகாய், பெப்பரிக்கா பவுடர், ஒயிட் பெப்பர், கொரியாண்டர் லீஃப், மைதா, கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கார்லிக், ஜிஞ்சர், உப்பு, எக்கு, ஃபிஷ் சாஸ் போட்டு எல்லாத்தையும் மேரினேஷன் பண்ணுங்கள். 5 நிமிஷம் மேரினேஷன் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயிலை போட்டுக்கோங்க. ஆயில் 5 நிமிஷத்தில் ஹீட் ஆயிரும். ஹீட் ஆனதும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை பிரெட் க்ரம்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுடைய கிரன்ச்சி சிக்கன் ரெடி. இப்போ நம்மளுடைய கிரன்ச்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிரெட் க்ரம்ல லாஸ்ட்டாக நம்ம டிப் பண்ணதெல்லாம் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு பைட்டுக்கு அந்த க்ரன்ச்சி தெரியுது. ஒவ்வொரு பைட்டுக்கு அந்த ஃப்ளேவர், கார்லிக்கோடைய ஃப்ளேவர், அந்த ஃபிஷ் சாஸோடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு புது டிஷ்ஷோட உங்களை மீண்டும் நாளைக்கு சந்திக்கும் வரை உங்கள் ஷெஃப் முபாரக். தேங்க்யூ. ஹாய் ஃபோக்ஸ், யூ வாட்சிங் உணவே மருந்து. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ் வித் சல்சா ரெசிபி பார்க்க போகிறீங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மீன், பச்சை மிளகாய், பைனாப்பிள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கார்ன், பேசில் லீவ்ஸ், எலுமிச்சைப்பழச்சாறு, இஞ்சி பூண்டு விழுது, கிரீன் சில்லி பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, வினிகர், கொத்தமல்லி. ஸோ ஃபிஷ் வித் சல்சா, இது வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் ஃப்ளேவர் ரோல்ட் இன் டு திஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள் ரெசிபி, குவிக் ரெசிபி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி டூ. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு க்ளீன் பண்ண ஃபிஷ் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் உப்பு,
கொஞ்சம் green chili paste, and இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து இதை மீனில் ஸ்மியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு we are going to make the salsa. Salsa வந்துட்டு as you know it's a fresh ingredients, எல்லாமே fresh ingredients and tossed with lemon juice, salt, pepper. வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணலாம், ஜீரா பவுடர் அந்த மாதிரி. ஸோ மெடிட்டரேனியனில் ஒரு குசின்லேயும் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி அந்த டேஸ்ட் வந்துட்டு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் பைனாப்பிள் சல்சா. ஸோ இதுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ண போகிறேன். அகேன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ரெட் ஆனியன்ஸ். யூஸ்வலாக வந்து சல்சாக்கு வந்துட்டு ரெட் ஆனியன்ஸ் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அந்த சல்சாக்கு. அந்த எல்லோ ஆனியன்ஸ் ஒரு ஒயிட் ஆனியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தட். ஸோ கார்ன், வேக வச்ச கார்ன், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா பச்சை மிளகாய் பிடிக்கலன்னா யூ கேன் யூஸ் ஹாலபினோ பெப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் பெப்பர்ஸ் இருக்குது. இப்போ பாட்டிலில் ஜார்ஸில் நிறைய கிடைக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் உப்பு புளிப்பு எல்லாம் கலந்து வாட்டரில் பிரைன்னு சொல்லுவோம், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இட் கிவ்ஸ் அ டேங்கி ஃப்ளேவர். அதே சமயத்தில் ஸ்பைசி காரமும் கொடுக்கும். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி குட் ஃபார் த டேஸ்ட். அண்ட் தென் we're going to add pineapples. ஸோ அகேன் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்வீட், உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். திஸ் இஸ் ஆர் பைனாப்பிள். இப்போ இதில் இன்னும் ஆட் பண்ண போகிறது என்னென்னா we're going to add some fresh basil. this is again ஒரு டைப் ஆஃப் துளசி. ஸோ லேசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து தாய் பேசில். ஸோ இது ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ். ஓகே, இட் கிவ்ஸ் தட் ஸ்மெல், நல்ல வாசனை. ப்ளஸ் வந்துட்டு துளசி ஆக்சுவலி இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் இல்லையா. ஸோ அகேன் உங்களுக்கு பிடிச்சளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். And then I'm going to add some lemon juice. So இது வந்துட்டு it ties all the flavors together. So you need some lemon juice. So lemon juice add பண்ணியாச்சு. So our salsa is ready. So this is simple. It's just like a salad, but you know கொஞ்சம் vegetables as well as a fruit add பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட இந்த லெமன் ஜூஸ் போட்டு வைக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னால் இதை செஞ்சு வச்சிங்கனாவே போதும். இல்லைனா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இல்லாமல் சாகியாக போயிடும். ஸோ திஸ் இஸ் அ வெரி குவிக் திங். பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் கடைசியில் ஆட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னால் ஆட் பண்ணிங்கன்னாவே should be good. So this is ready. So நம்ம இதை ஒரு 10 minutes வந்துட்டு we'll just let it soak in all the flavors. அதுக்குள்ளே வந்துட்டு let us grill the fish. Okay, the மீனை வந்துட்டு grill பண்ணிக்கலாம். Again grill இருக்கிறவங்க you can do it on the grill, tabletop grill or charcoal grill, எது இருந்தாலும் you can use to do it. But நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு we are going to use the regular தவா கடாய். So இது ஒரு 10 minutes வந்துட்டு we've worked all this flavors into the fish. இப்போ இது dry தான், so oil இதில் யூஸ் பண்ணல நம்ம. We're just going to add the fish piece. So ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், just enough to cook it. ஒரு 2 minutes நம்ம இதை பாயில் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு சைடு திருப்பி ஒரு 2 minutes the fish should be ready.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆல்மோஸ்ட் இது வெந்துருச்சு. ஸோ ஐம் கோயிங் டு டர்ன் இட் அரவுண்ட். இது வந்துட்டு முள்ளோடு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஃபிஷ் வந்துட்டு ஒரு ஃபிலே கம்ப்ளீட்டாக இதே மாதிரி செய்யணுன்னா செய்யலாம். இட்ஸ் வெரி டெலிஷியஸ். முள் இல்லாமல் இட்ஸ் அ குட் மீல் ஆக்சுவலி. யூனோ ஆன் அ பெட் ஆஃப் salsa, baked fish with maybe just one bread roll or something or a soup. It's a healthy meal by itself. So fish almost ஆயிடுச்சு. It takes no time to cook. அதாவது ரொம்ப கம்மி டைம் தான், டக்குன்னு குக் ஆகிடும். Again we are keeping it oil free, so there is no oil involved in this. ஸோ அதனால் ஆயில் இல்லாமல் இருக்கிறதுனால இது நீங்கள் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. யூ ஷுட் பி ஹியர், ரைட் ஹியர் டு ஃபினிஷ் த டிஷ். ஸோ என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் அ வெரி குட் மீல். யூனோ இது ரெடியாக இருக்க போது உங்களுக்கு இந்த ஃபிஷ் பீசஸை மாத்திரம் கரெக்டாக அப்போ வந்துட்டு யாராவது கெஸ்ட் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் வார்ம் பண்ணி grill பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ஸ்டார்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes மூடி வச்சிட போகிறேன். அண்ட் தென் வி வில் பிளேட் த ஃபிஷ். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திஸ் இஸ் ரெடி ஃபார் பிளேட்டிங் நவ். So I have a plate here. இதில் வந்துட்டு we are going to assemble the salsa. So இது இப்போ நம்ம salsa-வை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ we can put the fish on top of it. இப்போ garnishக்கு வந்துட்டு you can add a little more of either coriander or basil itself, you know. In ஏற்கனவே basil யூஸ் பண்ணியிருக்கோம், but I'm going to add a little bit of கொத்தமல்லி and some basil for flavor. And then just keep one basil for decoration, maybe 2 or 3 pineapple pieces to jazz it up a little bit. ஸோ பேசில் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. there you go, your fish in salsa is ready. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துருவாங்க. ஃபிஷ் வித் salsa செய்முறை. மீனில் கொஞ்சம் வினிகர், லெமன் ஜூஸ், உப்பு, க்ரீன் சில்லி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், கார்ன், பூண்டு, பச்சை மிளகாய், பைனாப்பிள், துளசி, உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறின மீனை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வச்சு லேசாக வேக வச்சு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க salsa மேலே அதை வச்சு கொத்தமல்லி, துளசி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் வித் salsa ரெடி. என்ன வியூவர்ஸ், ஃபிஷ் வித் salsa ஒரு எக்ஸைட்டிங்கான மெடிட்டரேனியன் ஸ்டைலில் ஃபிஷ் வித் salsa டிஷ் இன்றைக்கி பார்த்தீங்க. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதே மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் ஷோ. டேக் கேர் அண்ட் பை பாய். உனக்கும் இதயம் இருக்கிறது என்பதை உணர்த்த உனக்குள் வருவதுதான் கவிதை. இதயம் கூட விட்டு விட்டுதான் துடிக்கும். இயற்கையே விட்டுப்போன ஒவ்வொரு நொடியும் உன்னை மட்டும்தான் நினைக்கும். இழப்பு என்னும் வெயிலின் போதும் நிழல் தரும் டிசம்பர் பூக்களாயினி. அன்னையே, நேற்று நீயோ நிழற்படமாய், இன்று நிஜப்படமாய், நாளை என்றும் எங்கள் இதயத்தில் நீ ஒரு புகைப்படமாய். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடில் இடம்பெற்ற எல்லா செக்மெண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறோம். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கும் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸில் நிறைய செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். வி வில் மீட் நெக்ஸ்ட் டே. until then, bye from It's Surya. இது அஞ்சரை பெட்டி.